Hello guys, welcome back to SL Anime 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் ரோல் அனிமேல எபிசோட் 70 தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேயோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேயோட ஸ்டோரி லைன் புரியும். சரி ஓகே गाइस, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட லாஸ்ட்ல ஹீரோவா அந்த மோஷாங்கோட உருவத்தை எடுத்து ஃபயர் கிளான்குள்ள போயிருப்பாரு. இன்னைக்கான எபிசோட் அதனால தான் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோட ஸ்டார்டிங் சைட்ல ஹீரோவும் ஃபீனிக்ஸும் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த ஃபயர் எம்பரர் கிளான்ல வச்சிருக்க இந்த படிக்கட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. எப்ப நீங்க உங்க கிளான்ல இந்த மாதிரி வைக்க போறீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அதெல்லாம் பண்ற நேரத்துக்கு பண்ணி வா அப்படின்னு மாதிரி சொல்ல, திரும்பவும் ஃபீனிக்ஸ் என்ட்ரன்ஸை பார்த்து வாய போல ஹீரோவும் சுத்தி பாக்குறாரு. உண்மையாலே இந்த ஃபயர் கிளானுக்குள்ள எக்கச்சக்கமான அதிசயங்களா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோவோ திடீர்னு முன்னாடி இருக்கிற மரத்தை ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாரு. மனசுக்குள்ளே இந்த வெர்மிலியன் இருக்கு திடீர்னு ரியாக்ட் ஆகுது. என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது ஒன்று மறைச்சு வைக்கப்பட்டிருக்குமான்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே சந்தேகத்தோடவே ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறான். அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸா இருக்க. ஃபீனிக்ஸா சும்மா இருக்குமா எல்லாத்தையும் போய் எடுத்து சம ஸ்பீட்ல சாப்பிட ஆரம்பிக்குது. ஹீரோவும் நீ எதனா பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்க, என்னோட இந்த கண்ணுக்கு எதுவும் தெரியனால அந்த இரட்டை கண்களுக்கு ஏதாவது தெரியலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவர்கிட்ட இருந்து அந்த இரட்டை கண்ணை வெளியே எடுக்கிறாரு. அதை யூஸ் பண்ணி அந்த மரத்துக்கு அந்தாண்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஹீரோக்கு. ஒருவேளை அந்த வெர்மிலியன் போர்டோட ரெக்கையை யூஸ் பண்ணா நம்மளால அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இரட்டை கண்ணா கூட அந்த வெர்மிலியன் போர்டை சேர்த்து யூஸ் பண்ணி உள்ள ட்ரை பண்ணி பார்க்கறான். அப்படியே அதுக்குள்ள பெரிய ஒரு அழகான என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸே வெர்மிலியன் போர்டோட இறகால தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இன்னும் ஆழமா அதுக்குள்ள போய் மாதிரி ஒருத்தர் இருக்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிராரு. என்னது ஃபயர் கிங்டத்தை சேர்ந்த புனித பேரரசரா? இது என்ன விதமான ரகசியம்? இவர் இந்த இடத்துல இறந்திருக்கிற மாதிரி ஒரு முத்திரை உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபயர் கிங்டம் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை ஒளிச்சு வைக்குதுன்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கியான் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சானுங்க. இதை கேட்டு ஹீரோ சும்மா இருப்பாரா? ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கியான் ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்துல பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ கேள்விப்பட்டேன், நிறைய பேர் நிறைய வதந்திகளை சொன்னாங்க. நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்றது எதுவும் பொய் இல்லைன்ற மாதிரி நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலே அழகா தான் இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, நீங்க பாராட்டுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அழகு இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவே போரிங்கா இல்லாம ரொம்பவே ஜாலியா பேசிக்க முட்டா பாய் அப்படின்ட்டு சொல்ல, அவனுக்கோ கோவம் மண்டைக்கு சம ஸ்பீட்ல வந்து ஹீரோ அட்டாக் பண்ண, ஹீரோ அப்படியே சில மாதிரி ஒரு துளி கூட அசையாது நின்றுட்டு இருக்காரு. எப்படி அவனால தாங்க முடியுதுன்னு கேட்க, தம்பி நீ ரொம்பவே வீக்கா இருக்க, எப்படி தாங்க முடியுதுன்னு என்கிட்ட கேட்கற அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அவனை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னா உன் வாயகெல்லாம் கிளிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இன்னும் பவர்ஸை கேதர் பண்ண ஹீரோவை ஜஸ்ட் அவனோட பவர்ஸை லைட்டா ரிலீஸ் பண்ண அதுக்கே அவன் பறந்து போயிடுறான். அவனா கூட வந்து அசிஸ்டன்ட் சொன்ன ரெண்டு பேரும் கீழே வந்துடுறானுங்க. இதோட